ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே ஈவினிங்காக கிளம்பி சின்னதாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். பாப்பாவுக்கு ஷூவும் டாய்ஸும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெரைட்டி சென்டர் தான் போயிருந்தோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் கலெக்ஷன் நிறையா இருக்கும், அதனால் அங்கே போயிருந்தோம். இந்த வெரைட்டி சென்டர் வந்து முகப்பேர் சைடு இருக்குது. வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம், அதனால் இந்த வெரைட்டி சென்டருக்கு தான் போயிருந்தோம். பாப்பா பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து நேம் வைக்கிற சிறுமிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து இங்கே தான் வாங்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு கலெக்ஷன் எல்லாமே. சரி, டாய்ஸ் பக்கம் போகலான்னா செகண்ட் ஃப்ளோரும் சொன்னாங்க. போனால் அங்கே வீட்டுக்கு தேவையான பொருள் தான் இருந்தது. அப்புறம் கேட்டால் ஃபஸ்ட் ஃப்ளோரும் சொல்லியிருந்தாங்க. சரி வந்துட்டோம், இது கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன். காப்பி கப்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு யாரோ கிஃப்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் யாரும் நமக்கு கிஃப்ட் பண்ண மாட்டாங்க. நாம் பண்ணியிருந்தால் தானே மற்றவங்க நமக்கு பண்ணுவாங்க. சரின்ட்டு எல்லாமே பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. அப்புறமேட்டு ஆயில் ஊற்றி வைக்கிற இந்த கண்டெய்ன் சூப்பராக இருந்தது. இது ரொம்ப நாளாக வாங்கணும், நானும் டிமார்ட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் வாங்க முடியல. ஏன்னா இப்போ புதுசாக தான் வாங்கினேன். இந்த மாதிரி வாங்காமல் நான் ஹோல்டு மாடலில் வாங்கிட்டேன். அதனால் அது சரி கொஞ்சம் பழசானதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமேட்டு குத்து விளக்கு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி நான் சின்னதாக தான் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன், ஆனால் இங்கே பார்த்தேன் அழகழகாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கணும். நல்லா இருந்தது, பார்க்க அழகழகாக இருந்தது. சரி வந்ததுக்கு எதாவது வாங்கலான்னு பார்த்தா எதுவும் வாங்கலை. இப்படி வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுற பொருள் மேலே எப்படி நமக்கு இவ்வளோ க்ரேஸ் வந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா ஏதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வந்தால் அவ்வளோ சண்டை பண்ணுவோம், எதுக்கு வாங்கிட்டு வந்தான்னு சொல்லி. ஆனால் இப்போ நமக்கு இது வாங்கி கொடுத்தாதான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது ஏன்னு ஒன்றுமே எனக்கும் புரியல. புரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேரேஜ் ஆன கேர்ள்ஸு. அப்புறமேட்டு பாப்பாவுக்கு டாய்ஸ் பார்க்க வந்துட்டு கீழே அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மேடம்க்கு ஒரு சந்தோஷம், கீழே இறக்கி விட்டு ஆகணும்னு சொல்லி அவங்கள இறக்கி விட்டு வேட்டி அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்கூடயும் விளையாண்டுட்டு இருந்தா அவளை. சரி நீ விளையாண்டுட்டுருன்னு சொல்லிட்டு நான் பொம்மை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நூல் இருக்க பொம்மையை வாங்கினா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கவனிக்காத நேரத்தில் எடுத்து வாயில் வச்சுக்கிறாங்க. அது ஃபுல்லாக வயிற்றுக்குள்ளே போயிடுது. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. சரி இந்த மாதிரி டாய்ஸ் நான் வாங்குறதே விட்டுட்டேன். சும்மா பிளாஸ்டிக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வாங்குறது. சரி எல்லாமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரேட்டு கொஞ்சம் கூட தான், ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்துட்டு க்ரீட்டிங் கார்டெலாம் இருந்துச்சு, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் இந்த டிவி மேலே வைக்கிற ஃப்ளவர் சூப்பராக இருந்தது. ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது. 30 ரூபா தான் ஒரு இதுன்னு நினைக்கிறேன். சைஸை பொறுத்து ரேட் இருந்தது. அப்புறம் இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் பர்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அவர் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் பார்த்துட்டு பாப்பாவுக்கு டாய்ஸ் பார்த்தோம். எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி நெக்ஸ்ட் டைம் கலெக்ஷன் நிறையா வந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஷூ இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஷூ பார்க்க வந்தோம். எனக்கு கொஞ்சம் நேரம் பார்த்தேன். நான் தான் ஆல்ரெடி சரண ஸ்டோர்லேயே வாங்கிட்டேன், அதனால் வந்துட்டேன். அப்புறம் பாப்பா அந்த பொண்ணு அழகாக எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கவனிக்கவே இல்லை. அவங்களாம் அழகாக போட்டு போட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்துச்சு ஷூவு. கிராக்ஸ் இது தான் எடுத்தோம். சூப்பராக இருந்தது பாப்பாவுக்கு. அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்திங்களா, இவ்வளோ அழகாக விளையாண்டுருக்காங்க. பாய் பாய் நானும் அப்பா சொல்கிறேன், எங்கள் 2 பேர்த்துக்கு பாய் சொல்கிறேன். கிளம்புங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு சரி ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னு சொன்னார். சரி போகிற வழியில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சமோசா வாங்கி சாப்பிட்டாங்க. சரி நான் என்ன வாங்கலான்னு பார்க்கும்போது ஜிலேபி இருந்தது. சரி நான் ஜிலேபி 2 ஜிலேபி மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பக்கத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். 4 மணிக்கே என்னமோ பக்கமாக கிளம்பி போயிருந்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. டைம் போனதே தெரியல வெரைட்டி சென்டரில். அப்புறமேட்டு சரி பாப்பா கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க அப்பா வாங்கின சமோசாவில் ஒரு பீஸ் கொடுத்தாரு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரே ஜாலி தான். செப்பலை பார்த்ததும் சரி எங்கள் அப்பா கொஞ்ச நேரம் போட்டு விட சொன்னான். அப்புறம் போட்டு விட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் வச்சு சரி அழகாக இருக்கான்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு நான் சுற்றி விட்றதை பார்த்துட்டு அவங்களும் அழகாக சுற்றிட்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக சுற்றி விட்டுட்ருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா ஷூ போட்டு விட்டாங்க. ஷூ போட்டு விட்டு விட்டு ரொம்ப அழகாக நடந்துகிட்டு இருந்தாங்க. நடக்காமல் கொஞ்ச நேரம் நின்று அதை சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு அப்புறம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.